காய்ஸ் நம்ம வண்டியில் வந்து பெரிய சோதனை வந்துடுச்சு. என்னன்னா டிஸ்க்கு மேலே வர அந்த கேம்பிட்டுக்கு ஆயில் கேப் வந்து உடஞ்சிச்சு. ஸோ பெரிய சோதனை காய்ஸ் இது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிரேக் மேலே வந்து பசாடி கிளிப்னு ஒன்று வரும். ஸோ அதுவும் டேமேஜ் காய்ஸ். இதுதான் இந்த கிளிப்பு. ஸோ அது தேஞ்சிருக்கோம் பாருங்கள், அப்படியே அந்த அந்த இடம்லாம் தேஞ்சிச்சு. ஸோ இது அப்பப்போ நம்ம மெயின்டைன் பண்ணே இருக்கணும் போல். ஸோ கடந்த 6 மந்த்தாகவே நான் விட்டேன். ஸோ மெயின்டைன் பண்ணாமல் அப்படியே வாட்டர் வாஷ் மட்டும் பண்ணி விட்டேன். ஸோ இப்போ தான் தெரியுது சோதனை எனக்கு என்னான்னு. பார்த்திங்கன்னா பசாடி கிளிப்பே தேஞ்சிருக்கு. ஸோ இந்த கிளிப்லாம் கிடைக்கிறதே ரேரு. இந்த கிளிப் கிடைக்கவும் கிடைக்காது, வெளியே ரொம்ப நாள் வெயிட் பண்ணணும். பார்த்திங்கன்னா அந்த கேப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டஸ்ட்டு போய் போய் ஹீட் ஆகி ஃபுல்லாக அப்படியே ஒரு மாதிரி ஆகிடுச்சு கிளாம்பே. ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா இதால் என்ன பிரச்சனைனா, இது டிஸ்கில் வேறு லைட்டாக கோடு விழுந்துகிட்டே இருக்குது. இது எதுவும் புது டிஸ்க்கு வேறு. இது இதுக்கு கம்பல்சரி இதில் கூட டஸ்ட்டு ஃபுல்லாக படிஞ்சிச்சு. நீங்கள் பார்த்தீங்களா தெரியுது கேலிபர் எப்படி இருக்குன்னு. இதுதான் என்னுடைய நிலமை. ஸோ நீங்கள் அது கூட இந்த கிளாம்போடு இந்த ஸ்க்ரூ மாட்டும் போதே நம்ம பார்த்து தான் மாட்டணும். ஏன்னா இது ரொம்ப ரிஸ்க்கான ஒரு சுச்சுவேஷனான இடம் இது. ஸோ அதுதான் நம்ம டைட் பண்ணுறோம். இப்போ ஃபைனலாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஓகே, ஆனாலுமே ஒரு சின்ன இருக்குது பாயிண்டில் வந்து ஒரு ஜர்க் இருக்குது. பட் அது ஷோர் ஆகிடும். ஏன்னா நம்ம இப்போ தான் புதுசாக போட்டுருக்கோம்.